திருத்துறைப்பூண்டிக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து நைட்டு 11 மணிக்கு. என்ன அப்போ வந்து போலீஸ் எதுவும் சொல்லலையே. இன்னும் உங்களுக்கு 6 மணிக்கு தானே டைம் கொடுத்தா, நீங்கள் 11 மணிக்கு வர்றீங்க, திரும்பி போகன்னு போலீஸ் சொல்லலையே. அதே எடப்பாடி பழனிசாமிக்கு போலீஸ் பந்தோபஸ்து கொடுத்தாங்களே. அப்போ அவருக்கு மட்டும் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு, ஏன் விஜய்க்கு மட்டும் நீங்கள் இந்த மாதிரியான நிபந்தனை விதிக்கணும்? 1 மணிலிருந்து 1:30 மணிக்குள்ளே பேசணும், 4 மணிலிருந்து 4:30 மணிக்குள்ளே பேசணும்னு எதுக்கு ஏதோ பஞ்சாங்கத்தில் டைம் பார்க்குற மாதிரி பார்த்து எதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க? இப்போ விஜய் நடத்துகிற கூட்டத்தில் கூடுகிற கூட்டத்தை பார்த்தா, அந்த கூட்டத்தில் இருக்கிற 90% பேர் தாவேக்கா துண்டு போட்டிருக்காங்க. அப்போ தாவேக்கா துண்டை போட்டுக்கிட்டு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் விஜய்க்காக காத்திருக்கிற அந்த வெறிபிடித்த கூட்டம் தேர்தல் நேரத்தில் மட்டும் யாருக்கு ஓட்டு போட்டுருவாங்க? விஜய்க்கு தானே ஓட்டு போடுவாங்க. அதனால் இதற்கான பதிலை வந்து நீங்களும் நானும் சொல்வதை விட தேர்தல் நேரத்தில் தேர்தல் முடிவுகள் சொல்லும். சீமான் பேசுவது எல்லாமே திமுகவுடைய அசைன்மெண்ட் படி விஜயை வந்து அசிங்கப்படுத்துகிற பேச்சு. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இவர் திமுகவிடம் பணம் வாங்கி கொண்டு விஜய்க்கு எதிராக பேசுகிறாருன்னு ஒரு கருத்து இருக்குது. கிட்டத்தட்ட அதை உண்மையாக்குற மாதிரி இவர் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கார். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ அந்த 2வது சுற்றுப்பயணம் வந்து முடிஞ்சிருக்கு. விஜய்க்கு தொடர்ந்து அந்த எதிர்ப்புகளை வந்து திமுக தரப்புல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த காக்கா கூட்டம் சொல்றது வந்து ரோட்ல இருந்து நாய் வந்து கத்துறது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதெல்லாம் இப்படி பாக்குறீங்க? முதல்ல அதாவது என்னன்னா, விஜய்க்கு கூடுகிற அந்த மக்கள் கூட்டம் தான் இவங்க எல்லாரையுமே இப்படி எல்லாம் பேச வச்சிருக்கு. ஆரம்பத்தில் விஜய் அரசியலுக்கு வரும்போது திமுக பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெருசாகவே எடுத்துக்கல, ரொம்ப சீரியஸாகவே அவர் கன்சிடர் பண்ணலை. உதயநிதி ஸ்டாலின் கூட சொன்னார், நான் இப்போ எல்லாம் சினிமா செய்தி படிக்கிறது இல்லை. அதாவது விஜயினுடைய அரசியல் குறித்து கேள்வி கேட்கும்போது நான் சினிமா செய்தி படிக்கிறது இல்லை அப்படின்னு ரொம்ப நக்கலாக பதில் சொன்னார். ஆனால் இன்றைக்கு அதே திமுக விஜயின் வருகையை பார்த்து பயந்து போய் இப்போ பதட்டத்தில் வந்து பிதற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இந்த காக்காங்கிறது, அணிலுங்கிறது, நாய்ங்கிறது, இந்த வார்த்தைகளில் விஜயை வந்து விமர்சிப்பது. பட் எல்லாத்துக்கும் மேலே மக்கள் ஒருவரை அதிகாரத்தில் உட்கார வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதை யாராலையும் தடுக்க முடியாது. அதை மட்டும் இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியும். விஜய் வந்து முன்னெல்லாம் ரொம்ப அமைதியாக தான் பேசுவார். இப்போ ரொம்ப இந்த ஆக்ரோஷமாக வந்து பேசிட்டு இருக்காருல்ல சார், இந்த மாற்றத்துக்கு முதல் என்ன காரணமாக இருக்கு சார்? முதல் காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இவருடைய சுற்றுப்பயணத்துக்கு இந்த திமுக அரசு போடுகிற தடை மற்றும் நிபந்தனைகள் என்னன்னா, ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா மக்களை தேடி வர்றது, இந்த சுற்றுப்பயணம் வர்றது, பொதுக்கூட்டம் நடத்துவதுங்கிறது ஒரு இயல்பான விஷயம். இப்போ கூட எடப்பாடி வந்து ஊராக போயிட்டுருக்காரு, நிறைய கூட்டங்கள் திரட்டுறாரு. அது எல்லாமே பணம் கொடுத்து திரட்டப்பட்ட கூட்டம். அதுக்கப்புறம் திமுகவே பார்த்தீங்கன்னா இப்போ கரூரில் எல்லாம் 30 விழாவெலாம் நடத்துனாங்க, அங்கே கூட்டம் கூடுனதை பார்த்தோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருச்சியில் ஒரு மீட்டிங் போட்டாங்க, அதுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டினாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா அரசியல் கட்சிகளுமே இந்த மாதிரி மக்களை கூட்டுவதுங்கிறது ஒரு நார்மலான விஷயந்தான். ஆனால் விஜயினுடைய சுற்றுப்பயணத்துக்கு மட்டும் ஏகப்பட்ட நிபந்தனைகள். உங்கள் பிரச்சார வேன் வந்துச்சுன்னா முன்னால் கார் வரக்கூடாது, பின்னால் வரக்கூடாது, 2 வீலரில் வரக்கூடாது, நீங்கள் வந்து ரோட் ஷோ நடத்தக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து நிபந்தனைகள் அப்படிங்கிற பேரில் ஒரு கெடுபிடி பண்ணுறாங்க. ஸோ அதுதான் விஜயை வந்து டென்ஷன் ஆக்கியிருக்கு. அதுதான் ஒவ்வொரு சுற்றுப்பயணத்திலும் கொஞ்சம் ஆக்ரோஷமாக வெளிப்படுதுன்னு நினைக்கிறேன். இல்லை சார், இப்போ புதுசாக ஒரு கட்சி வருதுன்னா அவங்களுக்கு அந்த நிபந்தனைகள் வந்து கொடுக்க தானே சார் செய்வாங்க. இப்போ ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை எதிர்கட்சியாக இருந்தாலும் கொடுக்க தானே செய்வாங்க. இது பெருசாக விஜய் வந்து போர்ட்ரேட் பண்ணுறாரு. அதாவது நிபந்தனைகள் அப்படிங்கிறது புதுசாக வந்த கட்சிக்கு மட்டும்தான் கொடுப்பாங்களா, இல்லை எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் கொடுப்பாங்களா? எல்லா அரசியல் கட்சிகளுக்கு தானே. ஏன் அப்போ மற்றவர்களுக்கு கொடுக்காம இவருக்கு மட்டும் கொடுக்குறீங்க? இப்போ இவர் சுற்றுப்பயணம் நடத்துகிற அதே காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 150 தொகுதிகளுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அவருக்கு ஏன் இந்த மாதிரியான நிபந்தனையெல்லாம் விதிக்கலை? இத்தனை மணிக்கு வரணும், இத்தனை மணிக்கு பேசணும், நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா உங்களை பேச அனுமதிக்க மாட்டோம் அப்படின்லாம் நீங்கள் ஏன் நிபந்தனை விதிக்கலை? இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். சமீபத்தில் என்னுடைய சொந்த ஊர் திருத்துறைப்பூண்டிக்கு நான் போயிருக்கேன். அன்னைக்கு தான் எடப்பாடி பழனிசாமி அந்த திருத்துறைப்பூண்டிக்கு பேச வர்றாரு. நான் அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாலை 6 மணி. அப்போ எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி திருத்துறைப்பூண்டிக்கு எடப்பாடி 6 மணிக்கு வர்றாரு, அதனால நீங்கள் இந்த ரோடு வழியாக வராமல் வேறு ரூட்டில் வாங்கன்னு எனக்கு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, அடடா இந்த கூட்டம் இருக்குமே அப்படின்னு நான் வேறு ஒரு ரூட்டை பிடிச்சி நான் வீட்டுக்கு போயிடுறேன். ஆனால் திருத்துறைப்பூண்டிக்கு எடப்பாடி பழனிசாமி வந்தது நைட்டு 11 மணிக்கு. அப்போ வந்து போலீஸ் எதுவும் சொல்லலையே.
உங்களுக்கு 6 மணிக்கு தானே டைம் கொடுத்தா நீங்கள் 11 மணிக்கு வர்றீங்க, திரும்பி போங்கன்னு போலீஸ் சொல்லலையே. அதே எடப்பாடி பழனிசாமிக்கு போலீஸ் பந்தோபஸ்து கொடுத்தாங்களே. அப்போ அவருக்கு மட்டும் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு ஏன் விஜய்க்கு மட்டும் நீங்கள் இந்த மாதிரியான நிபந்தனை விதிக்கணும்? 1 மணிலிருந்து 1:30 மணிக்குள்ளே பேசணும், 4 மணியிலிருந்து 4:30 மணிக்குள்ளே பேசணும்னு எதுக்கு ஏதோ பஞ்சாங்கத்தில் டைம் பார்க்குற மாதிரி பார்த்து எதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தை தாண்டி வரும்போது நீங்கள் அந்த மாவட்ட நிர்வாகிகள் மீது வழக்கு போடுறீங்க. அப்போ இதிலிருந்தே தெரியுதுல்ல, விஜயை பார்த்தீங்கன்னா அச்சுறுத்தி எப்படியாவது பின்வாங்க வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த தாவேகா நிர்வாகிகள் எல்லாமே அரசியலுக்கு புதுசு, அவங்க சினிமா ரசிகர்களாக இருந்து இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காங்க. அவன் மேலே 2 வழக்கை போட்டு 2 எஃப்ஐஆரை போட்டால் அவன் தலைதறிக்க ஓடி போயிடுவான் அப்படின்லாம் கணக்கு போட்டு தானே இதை பண்ணுறீங்கிறது அர்த்தம். அதைத்தான் விஜய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய அளவில் ஒரு தன்னுடைய இதை விமர்சனமாக முன்வைக்கிறாரு. இப்போ விஜய்க்கு அந்த கூட்டம் வந்து ஓட்டா மாறாதுன்னு சொல்லிட்டு கமல் வந்து சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார் இதை? அதான் கமல் வந்து தனக்கு கூடிய கூட்டம் வந்து ஓட்டாக மாறாததை வைத்து இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அப்படித்தான் நான் பார்க்குறேன். மற்றபடி இது விஜய்க்கு எதிரான கருத்து அல்லது விஜய் பின்னால் கூடிய கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாது அப்படிலாம் நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவர் திருச்சியில் மீட்டிங் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருந்தது, அது நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த கூட்டம் எதுவுமே கமல்ஹாசனுக்கு ஓட்டு போடலை. அதுக்கு காரணம் என்னென்னா அரசியலில் கமலுடைய அந்த குழப்பமான கொள்கை கூட காரணமாக இருக்கலாம். அதை வச்சு விஜய்க்கும் வந்து அப்படி வந்து ஓட்டா மாறாது அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது. அதே நேரம் இப்போ விஜய் நடத்துகிற கூட்டத்தில் கூடுகிற கூட்டத்தை பார்த்தா அந்த கூட்டத்தில் இருக்கிற 90% பேர் தாவேகா துண்டு போட்டிருக்காங்க. அப்போ தாவேகா துண்டை போட்டுக்கிட்டு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் விஜய்க்காக காத்திருக்கிற அந்த வெறிபிடித்த கூட்டம் தேர்தல் நேரத்தில் மட்டும் யாருக்கு ஓட்டு போட்டுருவாங்க? விஜய்க்கு தானே ஓட்டு போடுவாங்க. அதனால் இதற்கான பதிலை வந்து நீங்களும் நானும் சொல்வதை விட தேர்தல் நேரத்தில் தேர்தல் முடிவுகள் சொல்லும். அந்த முதல் சுற்றுப்பயணம் முடிஞ்சது, சீமான் வந்து விஜய்க்கு எதிராக பேசினார். அன்னைய நாளில் வந்து இளையராஜா அவங்களோட அந்த பொன் விழா நடந்தது வந்து ரஜினி வந்து மறைமுகமாக வந்து விஜய் வந்து தாக்கியிருந்தார். இப்போ வந்து கமல் வந்து எதிராக பேசுகிறாரு. பின்னாடி வந்து திமுக இவங்களெல்லாம் போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களா சார்? அதாவது இளையராஜாவுக்கு நடந்த பாராட்டு விழாவில் ரஜினிகாந்த் பேசியது வந்து விஜய்க்கு எதிரான பேச்சு இல்லை. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, திமுக தலைவரை பாராட்டி புகழ்ந்து பேசும்போது பழைய எதிரிகள் புதிய எதிரிகளுக்கெல்லாம் அவர் இன்னும் வந்து டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்காருங்கிற ஒரு சென்ஸில் அவர் பேசினார். பழைய எதிரிங்கிறது அதிமுக, புதிய எதிரிங்கிறது தாவேகா, அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனால் விஜயை வந்து அதை ஒரு பெருமைப்படுத்திய பேச்சாக கூட நம்ம எடுத்துக்கலாம். என்னென்னா திமுகவினர் வந்து தாவேக்காவை ஒரு பொருட்டாவே இல்லைங்கிறாங்க. ஆனால் ரஜினி என்ன சொல்கிறாருன்னா திமுகவுக்கு இவர் தான் புதிய எதிரி அப்படின்னு அடையாளப்படுத்துகிறாரு. அப்போ திமுகவுக்கு எதிரான திமுகவுக்கு சமமான ஒரு கட்சியாக வந்து அதை வந்து அவர் முன்னிறுத்துறாரு. அப்படி நம்ம பார்த்துக்க வேண்டியது. அதுக்கப்புறம் கமல்ஹாசன் பேசுனதும் கூட அது விஜய்க்கு எதிரான பேச்சுகளால் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயை எச்சரிக்கிற பேச்சாக கூட எடுத்துக்கலாம். இந்த கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாது, இதை எப்படியாவது நீங்கள் ஓட்டாக மாற்ற ட்ரை பண்ணுங்க விஜய் அப்படிங்கிற டோனை கூட அதுக்குள்ளார இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ இப்போ இவங்க 2 பேரும் திமுகவுக்கு ஆதரவான பேச்சு பேசலை. ஆனால் சீமான் பேசுவது எல்லாமே திமுகவுடைய அசைன்மெண்ட் படி விஜயை வந்து அசிங்கப்படுத்துகிற பேச்சு. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இவர் திமுகவிடம் பணம் வாங்கி கொண்டு விஜய்க்கு எதிராக பேசுகிறாருன்னு ஒரு கருத்து இருக்குது. கிட்டத்தட்ட அதை உண்மையாக்குற மாதிரி இவர் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த கரூரில் வந்து இந்த 30 விழா நடந்திருந்தது சார். அதுக்கு பதிலாக தாவேக்கால இருந்து அங்கே ஒரு தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும், இவங்க கூட்டின கூட்டத்தை விட ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை வந்து கூட்டணும்னு சொல்லிட்டு விஜய் தரப்புல அந்த பிளான் போட்டதா வந்து சொல்லப்படுது. நிச்சயமா அதில் எந்த மாற்றமே இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ விஜய்க்கு கூடுகிற கூட்டத்துக்கு என்ன பதிலடி கொடுக்குற மாதிரி இப்போ திமுகவும் பல்வேறு இடங்களில் கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு திருவாரூரில் விஜய் கூட்டம் போட்டார். ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து திமுக வந்து ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க, ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்து போடுறாங்க. பார்த்தீங்களா விஜயை விட நாங்கள் கூட்டத்தை கூட்டிட்டோன்னு. ஆனால் என்னன்னா விஜய்க்கு கூடியது தானா சேர்ந்த கூட்டம், திமுகவுக்கு கூடியது பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து வர வைக்கப்பட்ட கூட்டம். திமுகவுக்கு மட்டும் இல்லை, அதிமுகவும் அப்படி தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ திமுக 30 விழா கரூரில் போட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா இவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய சுற்றுப்பயணத்தினுடைய ஷெட்யூலை மாற்றி இவரை வர்ற வாரம் வந்து கரூரில் வந்து அந்த கூட்டத்தை நடத்துகிறாரு விஜய். நீங்கள் நிச்சயமாக பாருங்கள் 30 விழாவுக்கு கூடியதை விட விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கூட்டம் கூடும். ஸோ இதன் மூலமாக இவர் என்ன உணர்த்த நினைக்கிறார் அப்படின்னா, இங்கே பாருங்கள் உங்கள் கூட்டத்தை விட எனக்கு எவ்வளோ கூட்டம் கூடியது பார்த்தீங்களா அப்படின்னு திமுகவுக்கு ஒரு மறைமுக சவால் விட நினைக்கிறார் விஜய். ஸோ இது வந்து அடுத்த வாரங்களில் இன்னும் தொடர்ந்து நடக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கரூரில் வந்து செந்தில் பாலாஜியோட கோட்டையாக தான் பார்க்க முடியுது. அங்கே என்னதான் திமுக இருந்தாலும் அது வந்து செந்தில் பாலாஜியோட கோட்டையாக தான் பார்க்க முடியும். அந்த இடத்துல வந்து விஜய் வந்து தன்னோட பவரை வந்து காட்டிட முடியுமா?
ஏன்னா இப்போ செந்தில் பாலாஜி வந்து எந்த கட்சியில இருந்தாலும் அவர் தான் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைவராக வந்து இருப்பார் அப்படின்றதால கேட்குறேன் சார். அதான் நம்ம முதல்ல சொன்னது தான் என்னென்னா, இப்போ திமுக அமைச்சர்கள் இருக்கிற ஒவ்வொரு பகுதியுமே அவர்களுடைய கோட்டை தான். இப்போ திருச்சி அப்படின்னா KN நேரு, திண்டுக்கல் அப்படின்னா பெரியசாமி, வட சென்னைனா சேகர் பாபு, தென் சென்னைனா மா சுப்பிரமணியம் அப்படின்னு ஒவ்வொரு அமைச்சர்களுமே ஒரு கோட்டை மாதிரி ஒரு குறுநில மன்னர்களாக தான் இருக்காங்க. KN நேருடைய கோட்டை திருச்சியில் தான் இப்போ சமீபத்தில் இவர் வந்து ஒரு சுற்றுப்பயணம் நிகழ்த்தி பெரிய கூட்டத்தை கூட்டி காட்டினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் கருணாநிதியுடைய சொந்த ஊர், அங்கேயும் வந்து தன்னுடைய செல்வாக்கு என்னங்கிறத காட்டினார். அதே மாதிரி கரூர்லையும் காட்ட போகிறாரு. என்னதான் செந்தில் பாலாஜியின் கோட்டையாக இருந்தாலும் அந்த கோட்டைக்குள் தாவேகாவுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத நிச்சயமாக விஜய் காட்டுவார். அதனால் விஜய் முன்னால் வந்து இந்த குறுநில மன்னர்களுடைய செல்வாக்கெல்லாம் பெருசாக எடுபடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ விஜய் வந்து திமுக மேலே நிறைய விமர்சனங்களை வந்து வைக்கிறார். அதுக்கு வந்து முதல் ஒரு ஸ்டாலினோ இல்லை உதயநிதி ஸ்டாலினோ வந்து எந்த ஒரு பதிலடியும் வந்து கொடுக்க மாட்டாங்க. அவங்க கீழே இருக்க ஆட்கள் தான் வந்து தொடர்ந்து அந்த பதிலடியோ அந்த விமர்சனங்கள் வந்து கொடுக்குறாங்க. என்ன காரணம் சார் அது? இல்லை, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது என்னன்னா, இப்போ விஜயினுடைய குற்றச்சாட்டுக்கு முதல்வர் ஸ்டாலின் வந்து பதில் சொன்னார் அப்படின்னா அவரை வந்து இவர் அங்கீகரித்ததாக ஒரு அர்த்தமும் இருக்குது அதுக்குள்ளார. அப்போ இவங்க பதில் சொல்லாமல் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒருத்தரை விட்டு பதில் சொல்லும்போது என்னன்னா, இப்போ நீ எல்லாம் வந்து எனக்கு சமமானவன் கிடையாது, நீ எல்லாம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ரேஞ்சு தான் அப்படின்னு ஒரு உணர்த்துவதற்காக இந்த மாதிரி 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட தலைவர்களை விட்டு 3ஆம் தரமாக 4ஆம் தரமாக பதில் சொல்ல வைப்பதுங்கிறது திமுகவுடைய பழக்கம். எம்ஜிஆருக்கே அப்படி தான் பண்ணாங்க, விஜயகாந்துக்கும் அப்படி தான் பண்ணாங்க, சீமானுக்கும் அப்படி தான் பண்ணாங்க, இன்றைக்கி விஜய்க்கும் அப்படி தான் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் இவர்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் ஸ்டாலினே பதில் சொல்கிற நிலைமை வரும். அன்னைக்கு வந்து இவர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லாமல் தவிர்க்கவோ தப்பிச்சு ஓடவோ அவங்களால முடியாது. புரியுது. ஆப்ரேஷன் அட்டாக் விஜய், திமுகவை தொடர்ந்து விஜய் வந்து இந்த விமர்சனம் பண்ணுறதுனால இந்த ஆபாச பேச்சாளர்கள், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியாக இருக்கட்டும், இப்போ பெண் பேச்சாளர்களை வச்சுலாம் விஜய் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான இந்த பிளான் வந்து திமுக போடுதா சொல்லப்படுது. திமுகவுடைய மேடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஆபாச பேச்சு அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத அம்சம். இது திமுகவை ரொம்ப நுணுக்கமாக பார்த்தவங்களுக்கு இந்த உண்மை தெரியும். இன்னும் சொல்லப்போனால் இப்போ இந்த முப்பரம் விழா மாதிரி மாநிலம் தழுவிய கூட்டத்திலேயே இந்த மாதிரி ஆபாச பேச்சாளர்களை உட்கார வச்செல்லாம் பேசுவாங்க. அதில் பெண் பேச்சாளர்களும் அடக்கம். அவங்க வாயை திறந்தாலே அப்படி ஆபாச வார்த்தைகள் அப்படி கொட்டும். என்ன பெரிய ஆச்சரியம் ப்ளஸ் அதிர்ச்சி அப்படின்னா, அந்த அவர்கள் பேசுவதை கருணாநிதி போன்ற தலைவர்களே உட்காந்து ரசித்து கேட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நடந்திருக்கு. இன்னும் சில பேச்சாளர்கள் இருக்காங்க. அந்த வெற்றி கொண்டாலாம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அப்படி பேசிகிட்டே வருவார், நல்ல நார்மலான பேச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு இடத்துல பேச்சை நிறுத்திட்டு, எப்பா இங்கே பெண்கள் குழந்தைகள்லாம் இருந்தால் வீட்டை பார்க்க போங்க, நீங்கள் நிற்காதீங்க கிளம்புங்க அப்படின்னு அவங்கள வலுக்கட்டாயமாக அந்த கூட்டத்திலிருந்து வெளியேற்றி விட்டு அதுக்கப்புறம் அந்த ஆபாச அர்ச்சனையை ஆரம்பிப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பலான படம் பார்த்த ஃபீலிங் வந்து அந்த தொண்டர்களுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆபாசமாக பேசுவாங்க. அதனால திமுகவுக்கு வந்து இதெல்லாம் புதுசு இல்லை. தன்னுடைய அரசியல் எதிரியை இன்னும் பார்த்தா இவரால் நம்ம இயக்கத்துக்கு ஆபத்து, இவரால் நம்மளுடைய ஆட்சி அதிகாரம் பறிபோகும்னு தெரிஞ்சால் அந்த தலைவர்களை இந்த மாதிரி ஆபாச ஆயுதம் கொண்டு தான் இவங்க தாக்குவாங்க. அந்த மாதிரி தாக்குதல் நிச்சயமாக விஜய்க்கும் நடக்கும். அதெல்லாம் தெரிஞ்சு தானே அவரே அரசியலுக்கு வந்திருக்காரு. இல்லை சார், ஆனால் கிருஷ்ணமூர்த்தி பேசும்போது வந்து சொல்லியிருப்பாரு, ஸ்டாலின் வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு தான் என்ன வந்து சொல்கிறாரு அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது அவரே ஏன் சார் இந்த மாதிரிலாம் பேசணும்? நான் என்ன கேட்குறேன், தன்னுடைய கட்சி தொண்டருக்கு வந்து ஸ்டாலின் வந்து இப்படி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. அதை தாண்டி வந்து மீண்டும் அவர் ஆபாசமாக பேசும்போது எப்படி அந்த கட்சியில் அவர் நீடிக்கிறார்? அப்போ என்ன பண்ணணும், நான் சொல்லி என் பேச்சை மீறி நீ இந்த மாதிரி பேசுறியா, அப்போ உனக்கு இந்த கட்சியில் இடம் இல்லை அப்படின்னா அவரை நிரந்தரமாக நீக்குவது தானே சரியான விஷயமா இருக்கும். ஏன் அவரை நீக்கலை? அப்போ இதன் மூலமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அவரிடம் விளக்கம் கேட்பது, தற்காலிகமாக நீக்கம் பண்ணுறது எல்லாமே ஒரு ட்ராமா. ஏற்கனவே குஷ்பு குறித்து இதே மாதிரி பேசுகிறாரு. குஷ்பு வந்து இப்போ ஸ்டாலினுடைய குடும்பத்து பெண்கள் மூலமாக முதலமைச்சருக்கு இந்த விஷயத்தை கொண்டு போகிறாங்க. அவர் உடனே என்ன பண்ணுறாரு, இவரை வந்து ஒரு தற்காலிக நீக்கம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவர் கட்சியில் சேர்த்துக்கிட்டு இப்போ அவர் வழக்கம் போல் ஆபாச தாக்குதலை தொடர்ந்து நடத்திக்கிட்டு தான் இருக்கார். அதனால் இந்த நீக்கம் இதெல்லாமே வந்து ஒரு நாடகம் தான். இன்னும் சொல்லப்போனால் திமுகவுக்கு தங்களுடைய பலமாக இந்த ஆபாச பேச்சாளர்களையும் அவங்க வந்து நம்புகிறாங்க. இல்லை, உதயநிதி ஸ்டாலின் வந்து சப்போர்ட் பண்ணுறாருன்னு வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து சொல்லியிருப்பாரு சார். இல்லை, அதுதான் சொல்கிறேன், இது போன்றவர்களுக்கு அந்த கட்சி மேலிடமே வந்து சப்போர்ட் பண்ணும். ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் அப்படிலாம் பேச முடியாதுல்ல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவரை யாருமே வந்து நீங்கள் கூட்டத்துக்கு அழைக்காதீங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு விட்டால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியுடைய அரசியல் எதிர்காலமே அவ்வளவுதான்.
என்னைக்காவது அந்த மாதிரி வந்திருக்கா? அதெல்லாம் வரவே வராது. திமுகவுக்கு நல்லாவே தெரியும், நம்ம கொள்கை பேசுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி ஆபாச பேச்சாளர்களுக்குனே ஒரு பார்வையாளர் இருக்காங்க, அவர்களையும் நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இவங்களை வளர்த்துக்கிட்டு. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. ரொம்ப நன்றிகள் சார் எங்களோட நேரம் பங்கு. நன்றி சார். நன்றி.